ஆணவத்திற்கோ அக்கிரமத்திற்கோ ஒருபோதும் அஞ்சப்படுவது கிடையாது. எங்கே அஞ்சிருக்கிறதோ அங்கே இருந்து ஆட்சி செய்கின்றார் என்பதை வள்ளல் பெருமான் கூறுகின்றார். அன்பினும் குடியுள் அகப்படும் மலையை, அன்பினும் குடிக்கும் அரசே, அன்பினும் வளைக்கும் கடும் தர பொருளே என்பது கரத்தமரமே என்பது கடற்கரை அளவு கடலை, அன்பினும் உயிர்வழி அறிவு, அன்பினும் அன்பு அமைந்த பேர் ஒளியே அன்பும் ஆண்ட சிவமே என்று தாயாகி நம்பருமாறு தாங்குகின்ற தனித்தலைமை பெருமதியாக அருட்பெரும் ஒரு ஆண்டவர்கள் எல்லோரையும் காத்து ரட்சிக்கட்டும். இதுதான் மூன்று உலகம். சத்திய உலகம் கையுட்டம் கைலாயம் என்று சொல்வார்கள். இந்த மூன்று உலகத்திலே வாசம் செய்யப்படுகிறோம் மூர்த்திகள். சத்தியமாக ஐந்தும் கைலாயம் என்று சொல்வார்கள். இந்த உலகத்திலே வாசம் செய்யப்படுகிறோம் மூர்த்திகள் பிரம்மாண்டத்தில் உத்திரன் என்று சொல்வார்கள். அதுவே முதல் பலமாக இருக்கக்கூடிய சத்திய உலகவாசி படத்தில் கலந்தார் வெற்றியாக சாமன் அகர்வன் என்று சொல்லக்கூடிய 4 வேதம் 6 சாஸ்திரம் 64 கலைக்கான 96 ரத்தங்கள் 18 புராணங்களை வைத்து அவர்கள் செய்த பாவ புண்ணியத்துக்கு ஏற்றவாறு பிண்டமாக பிடித்து அண்டையிலே எழுதி கோமத்தால் மூடி கோயிலா பூவுலகம் என்று சொல்லக்கூடிய படத்தில் கலந்தார் அன்னை சரஸ்வதி அடியனார் நாடு வந்திருக்கிறார் கணக்கத்தை செய்ய போகிறார் என்றுதான் அனவனுடைய மனதில் பொருத்தம் இல்லை. எங்கே அக்கிரமம் கூறுகிறதோ அதை எடுத்து சென்று நன்மை நடக்கக்கூடிய இடத்தில் கழகத்தில் என்று சொல்வார்கள். நாடன் கழகம் நன்மையை என்று சொல்வார்கள். இருந்தாலும் நானும் சத்திய உலகத்திலிருந்து பூவுலகத்தில் வந்து அதாத்து கையோடு விளையாடக்கூடிய தேனி மேலெல்லாம் சுத்தமாக இருந்தது. மறுபடியும் சத்திய உலகம் சென்று அருகாமல் ஓடுகின்ற தயாரிகள் தந்தையும் நானும் அருகாமல் ஓடுகின்ற தயாரிகள் நீராடி கயாவில் நீராட வேண்டியனால் யார் நீராட வேண்டும்? நாங்கள் இருவரும் ஈரோடு எப்போதும் கயாவில் நீராட வேண்டும் என்றாலும் எங்களுக்கு பிள்ளையாக பிறந்ததே இப்போதே உனக்கு தருகின்ற சாதம் நீ 3 நாளில் ஒரு நதியில் நீராடுவதற்காக தந்தை 3 நாளில் இறக்க சாதத்தை கொடுத்துவிட்டார் என்று ஓடினேன். தாத்தாவாக வருகின்றவாச கைலாயத்திடம் சென்று தாத்தா நானும் கயானத்தில் நீராடுவதற்காக 3 நாளில் இறக்க வேண்டும் என்று சாதத்தை கொடுத்துவிட்டார் என்று வைத்தார். நாரதா எப்படி இப்படிப்பட்ட காரியத்தை செய்து வந்தார்கள்? என் மகனும் அவர்களும் இவ்வளவு ஒரு கயானத்தில் நீராடி விட்டார்கள். நான் உனக்கு தருகின்றேன் சாதம் நீ 2 நாளில் இறக்க வேண்டும் சாதத்தை இப்படி தந்தை 3 நாள் வைத்து உடனே தாத்தா 2 நாளில் இறக்க வேண்டும் சாதத்தை கொடுத்து விட்டார். உடனே கைலாயத்திடம் தாத்தாவிடம் சென்று
தந்தை 3 நாளில் இறக்கப்பட்ட சாபத்தை கொடுத்தார். தாத்தாவிடம் தந்தையை தாத்தாவை 2 நாளில் இறந்தவர்கள் சாபத்தை கொடுத்திருக்கிறார். தாங்கள் தான் காப்பாற்றுகிறேன் எப்பொழுது இப்படிப்பட்டதாக செய்தாயோ நீ மும்மூர்த்திகளால் இருக்கப்பட்டு மும்மூர்த்திகளால் சாபம் பெற்றவனாக வாழ வேண்டும். நான் உனக்கு தருகின்றேன் சாபம். நீ ஒரே நாளில் இருந்து ஒரு நதி நீராடுவதற்காக தந்தை நாள் தாத்தா இருந்தால் மற்றொரு தாத்தா ஒரே நாளில் இறக்க வேண்டும் சாபம் விட்டார்கள் என்று அந்த நதியின் ஓரமாக அழிவு செல்கின்ற நேரத்தில் ஆகாய மாற்றமாக அந்த தாத்தா சிறிய சிறியவனாக இருந்தார். நதியின் ஓரமாக அழிவு செல்வதற்கு காரணம் எதற்காக நதி ஓரமாக அழிவு செல்கிறார்கள் சுவாமி, நானோ இந்த நதி நீராடுவதற்காக மும்மூர்த்திகளால் இருக்கப்பட்டு மும்மூர்த்திகளால் சாபம் பெறுகிறேன். தந்தை தாத்தா இருக்கிறார் மற்றொரு தாத்தா ஒரே நாளில் இறக்கப்பட்ட சாபம் அப்படி மூர்த்திகளால் சாபம் இறக்க போகும் பயத்தினால் செல்கிறார். நீ இறக்காமல் இருக்க வேண்டிய தாரக மண்டலத்துக்கு சொந்தக்காரர்கள் முதல்வராக லட்சுமி நாராயணன் தாரக மண்டலத்துக்கு அன்று முதல் வரை தாரக மண்டலத்தையே சொல்லிக் நாராயணாவென்னும் பாராயண என்னிடம் இறக்க வேண்டியதை நாடவில்லை. மறுபடியும் சத்தியவளம் சென்றேன். தந்தை ஞானத்தினால் உன்னை 3 நாளில் இறக்க வேண்டும் சாபத்தை இதுவரை இறக்காமல் இருப்பதற்கு காரணம் நீ ஒரு தாரக மண்டலத்தை சொல்லிக் கொண்டிருக்கிறார். அதனால் உன்னிடம் இறக்க இருந்தாலும் தக்கன் எனக்கு அண்ணன் தக்கன் எனக்கு இட்ட சாபம் ஒரு நாளைக்கு ஒரு கடமை செய்யாவிட்டால் சில சுக்குநூறாக கடமை எங்கே இருக்கிறது எங்கே செய்கிறார் நாராயணவே 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 நந்திகிராமம் சென்றால் இந்த கழகம் நமக்கு இருக்கிறது. இப்போது எங்கே செல்ல வேண்டும்? நந்திகிராமம் செல்ல வேண்டும். இறைவனிடம்
என்ன நாட்டு என்னடா நீ எங்க அக்கா மரப்புச்சினா உண்மைதான் உங்க அக்கா மரப்புச்சினா ஆடுறது என்ன ஆள பாத்தீங்க ஏய் முட்டை கட்ட முடியல முட்டை கட்ட முடியல என்ன மூவாசி சொல்றேன் நான் அம்மாவாசி ஏய் மண்ணாது பொண்ணாது சுடுவா சத்தியாவே சொல்றாங்க ஓன் சாமியா சரி நீ மச்சானா மாமா ரொம்ப புடிச்சா ஆமா போறோம் அரசு சொல்றேன் சோச்சே மாமா மாமா முடிவை முடியாத மாட்டே நான் சொல்லுவாங்க காமியாடி என்ன குளிரோட போட்டு மாற முடியுதா நம்ம அழகா போடுறது நான் போயிட்டே இல்லடா ஓடுவானா பண்ணலாம் சரி போற நல்லா போச்சு போட்டி ஒன்னாத்தி மாவட்டம் சொல்றேன் சர்வத்துறையாளர் சொல்லி இதெல்லாம் சொல்லி போட்டு வந்து மாறுன்னு சொல்றீங்க கண்ணல ஆட்சியா மலை வெள்ளாமரே இருக்கக்கூடிய கலராகவே சொல்ல முடியாது நிறுத்துமே கலவாணி போன்றா கலராக நிறுத்துவேண்டா கண்ணு வைக்கும் நேரத்தில் கலராக வேலைக்கு போறோம் காமி போவோம் உள்ள போய் வியாபாரம் போவாங்க ஒரு நொடி இந்த மூன்று கலராக நான் தான் பேர அந்த உடலை பேர கொண்டு பூஜை போட்டோம் பூமி தெரியாத பூஜை தானே என் நம்மள பாம்பு தேவை போனாலே பூஜை போட சரி ஒரு நொடியில் இந்த மூன்று கலராக உங்க கண்ணுக்கு தெரியாது ஒண்ணுமே கிடையாது உங்களை மாதிரி ஆள் தானே பார்த்தேன் மன்னிச்சு போடான்னு சொல்லிட்டேன் சந்தோஷம் உட்கார்ந்து சாமி ஏன்னா நானும் இங்க வந்து ஊருனா குறைஞ்சது 1 மணி நேரமாவது ஒரு ரோட் அடியில் உள்ள வச்சுக்கணும். ஆனா இங்க இருக்கிற நேரத்தை பார்த்தா 10 நிமிஷத்துல போயிடும். சரி பரவாயில்ல சரி சாமி எனக்கு ஒரு சந்தேகம். சொன்னீங்க ஒரு மனிதனுக்கு எது இருந்தாலும் இருக்கலாம் அந்த சந்தேகம் இருந்தது ஒரு பெரிய கொடிய வியாதி சந்தேகத்தை இந்த மாதிரி தெரிஞ்சவங்க கிட்ட கேட்டு அப்பவே நிவர்த்தி பண்ணிக்க ஒரு கேள்விக்கு பதில் தெரிஞ்ச சாமி என்ன மாதிரி தெரிஞ்சவங்கிட்ட கேள்வி சொல்ல போறோம் ஏன்னா நீங்க படிச்சவரா இல்ல குட்டி சேவர் இல்ல படிச்சவரா ஆமாண்டா படிச்சவர் படிச்சவங்க அதாவது படிச்சவங்கிட்ட போய் படிச்சவங்க குடிச்சவங்கிட்ட குடிச்சவங்க மாட்டாங்க அதாவது கோபையா படிச்சவங்கிட்ட போய் குடிச்சவங்க மேலன்னா படிச்சவன் தூக்குமான்னு கூட கேட்குவான். சரி நான் படிக்காதவன் நீங்க படிச்சவர் ஒரு சின்ன கேள்வி கேட்க சொல்றேன் அந்த கேள்விக்கு பதில் தெரியாது. அது என்ன கேள்வி கேள்வி நான் சொல்றேன் சாமி மாறி இல்லாதவன் தலை இல்லாதவன் கிடைக்கிறான். கேட்டியே கேள்விக்கு பதில் தெரியல சுவாமி நீங்க தான் சொல்லணும் நீங்க நான் சொல்றேன்னு சொல்லிட்டு வாங்கிட்ட தெரியாத இந்த கேள்வி நான் சொல்றேன்னு சொன்னேன். இப்ப நீ கேட்டிருக்கிற கேள்வி வாய் இல்லாதவன் தலை இல்லாதவன் கிடைக்கிறாங்க வாயே இல்லாதவன் தலை இல்லாதவன் வாய் இல்லாதவன் தலை இல்லாதவன் கடிக்கிறான் அடிக்கிறான் அத 2 கண்ணு இல்லாதவன் பாக்குறான். அவனுக்கு படிச்சுன்னு தெரியுது மணிக்கு தெரியுது. அத பாக்குறது 2 கால் இல்லாதவன் ஓடியான். அவனா 2 கையே இல்லாதவன் தூக்கி போயிடான். அத கட்டி பூச்சி எனக்கு கேள்விக்கு பதில் தெரியல சாமி உங்களை மாதிரி தெரிஞ்சவங்க கிட்ட கேட்டு நான் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறேன்னு சொன்னேன். நான் சொல்றேன் கேட்டு கேள்வி வாய் இல்லாதவன் தலை இல்லாதவன் கிடைக்கிறான் 2 கண் இல்லாதவன் பார்க்கறான் 2 கால் இல்லாதவன் ஓடியாரான் கை இல்லாதவன் தூக்கி போறான்னு இதெல்லாம் உலகத்தில் நடக்க மாட்டாங்க. சாமி உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? தெரியுமா தெரியாதான்னு கேட்டேன். உண்டு இல்ல ஒரே வார்த்தை எனக்கு தெரியல ஒரே ஆண்டுல வச்சுக்க ஒரு பக்கம் லைனே வேலை செய்ய என்ன வாய் மிச்சமே பேசிட்டு போறேன் இன்னும் இந்த மாதிரிலாம் வாய் அதிகமா பேசிட்டு போறேன்
மாட்டாங்களா? என்ன நீ அம்மா மேல சமையல் நீ பாக்கல கேள்வி பதில் தெரியுமா கேட்கலாம். எல்லாம் தெரியும் என்ன சொல்லுங்க. உலகத்துல எனக்கு எல்லாம் தெரியும், எனக்கு தெரியாது எதுவும் இல்லை. நன்மையும் தெரியும் தீமையும். அப்ப நான் கேட்டது நன்மையா தெரியும். இதுக்கு பதில் தெரியுமா தெரியும். கேள்வி பதில் இருக்கு. வாய் இல்லாதவன் தலையிலான கிடைக்கிறான். வாய் இல்லாதவன் தேடு, தலையிலாதவன் நட்டு. ரெண்டு கண்ணு இல்லாதவன் பார்க்கறான், அது நத்த. ரெண்டு கால் இல்லாதவன் ஓடியாரான், பாம்பியா. ரெண்டு கையில தூக்கி போயிடறான், அது கருட. விவரமா சொல்லு, முழுசா சொல்லியா. மொட்டையா போனது எனக்கு தெரியாதா? விவரமா சேர்த்து சொல்றது உனக்கு உதட்டமா நீ சொல்லிடுற. நான் சொன்ன மனசுக்காக சாமி ஒரு சின்ன கணக்கு உடனே பதில் தெரியல. நான் 25,000 ரூபாய் மத்தான 25,000 ரூபாய் போட்டு 50 ரூபாய் செல்லு வாங்கணும். எவ்வளவு? 50 ரூபாய். 50 ரூபாய். அது நீ என்ன தம்பி இந்த செல்லு எனக்கு 2 பேரும் கோயில் ஒரு சக்தி செல்லாத ஏன் கோயில் செல்லும் பேசணுங்களா? 5 ரூபாய் திருப்பி கொடுத்த உடனே அந்த 5 ரூபாய் வாங்கி எனக்கு 2 ரூபாய் கொடுங்க. சரி. மத்தவங்க தம்பிக்கு 2 ரூபாய் கொடுங்க. சரி. நீ கூட வந்தீங்க பண்டது கூலி ரூபாய் நீங்க. சரி. 25 ரூபாய் எனக்கு 2 ரூபாய் போனா இருக்கும். என்ன பண்ண? சித்தியா? அப்ப சித்தி ரூபாய் 25 ரூபாய் 2 ரூபாய் 23 ரூபாய் தெரியுது. இதோட ஒரு கணக்கு தெரியுது. அப்ப 22 போனா அது 23 46 நீ எத்தனை ரூபாய் சேர்த்தா? 47 ரூபாய். அதுல கொடுத்ததே மாட்டா. 50 ரூபாய். மீதி 3 ரூபாய் எனக்கு போச்சு. சித்தியா? அது 5 ரூபாய் எடுத்து வந்து எனக்கு 1 ரூபாய் கொடுத்தீங்க. அந்த தம்பியை 1 ரூபாய் கொடுத்தீங்க. நீங்க வந்ததுக்கு 3 ரூபாய் எடுத்தீங்க. எனக்கு 22 ஒண்ணு போனா 24 ரூபாய். அவனுக்கு 22 ஒண்ணு போனா 24 நீ எத்தனை 3 சேர்த்தா 51 ரூபாய். 1 ரூபாய் எப்படி மனுஷன் வந்து இந்த கேள்வி பதில் சொல்லணும்னா அடுத்த சீனி வரும்போது சொல்லலாம் போக மாட்டேன். ஏன்னா இன்னும் கொஞ்ச நேரம் காசி மூளை சொல்லுங்க. நீ வந்து ஏன் எல்லாம் தெரியும்னு சொல்ல எல்லாம் தெரியும் சொன்னதுனால இப்ப கேட்டு இது உனக்கு தெரியலையே அப்படின்னு கேட்கிறேன். இன்னும் 3 நாளைக்கு சொத்தம் கேட்கிறேன் புடுங்க. ஒரு இன்னொரு கேள்வி கேட்டுக்கோடா. பெரிய ஆளவாண்ட புதிய அத்தி மோனை வச்சுட்டு பல்கலை நினைக்கிறான்.
அவன் பாய்க்கிறான். பக்கத்து ஊர்ல ஒரு பெரிய பாய்க்கிறான். வளர்ந்து அப்ப அந்த இவன் பெரிய கலசாரி ஒருத்தன் இருக்கிறான். அவன் உன்னை மாதிரி 2 பேரை தோல் மேல 2 ஆளை நிக்க வச்சுக்கணும். தோல் மேல நின்று வரணும். ஆளுக்கு ஒரு பணமரத்தை பத்தி வரணும் ஒரு சண்டைக்கு. இவன் பாய்க்கிறான். இத பார்த்தா மட்டும் இந்த மாதிரி ஒரு சின்ன பையன் ஒரு ஆளுக்கு செம்பியாடு மேய்ச்சி என்ன பண்ணான் இவங்க 2 பேரும் வார்த்தை பார்த்துக்குள்ள பயந்துட்டான். ஓடிட்டானா எங்க போனா ஆளுக்கு தேடி ஓடும். ஏன்னா பணமரத்தோட வரான தோல்ல பயந்து ஓடுறான் இல்ல இல்ல அவன் பாட்டுல அந்த சின்ன பையன் அவன் கோவன் தாவத்து கீழே போட்டு ஆயிரம் செம்பி ஆட்டி மாறி வச்சு கட்டி தூக்கி தாங்க வச்சு அந்த பையன் ஒரே போட்டு ஓடுது கோவன் ஆயிரம் செம்பி ஆட்டை மாறி வச்சு கட்டி கட்டி அழுத்தி வச்சு ஒரே ஓட்டம் போயிட்டான். பயந்து போயிடாது பையன் பயிலுவானா பையன் தாங்க ஒரு பேரு கீழே வந்து போச்சு. அந்த பேரு எடுத்து போய் காக்கா ஆலமரத்துல பேரு எழுதி தாங்க முடியாம ஆலமரம் அடியோட சாயுது. பேரு பயிலுவானா நம்மள மாதிரி வழி பக்கம் வந்தாம என்னடா இவ்வளவு பெரிய மரம் சாயுது அப்படின்னு அவன் மூக்கு மயில புடி முட்டு முட்டு நிற்காம நிக்குது மரம் அப்படியே நிக்குது. அவன் பயிலுவான் எவன் பயிலுவான்னு எனக்கு தெரியும். நாளைக்கு பதில் சொல்லலாம் கண்டிப்பா கேட்கிற வார்த்தை கைவந்தா பலசாலிதான் ஆலமரத்தை அடியும் முடியும் கட்சிக்கு பதிலதான் இவனை விட பக்கத்து ஒரு வயது அவங்க ஒரு பணம் இத பார்த்த பையன் 1000 செடி அவன் ஆலமரத்தை வழியை வந்து ஊப்பயிர் இதுல ஒரு ஆள் இருக்கிறான். அவன் யாரு? இதுல ஒரு ஆள் இருக்காங்க அவன் யாரு முன்னாடி கண்டிப்பா அடிச்சுட்டான். எனக்கு தெரியல எல்லாத்தையும் நானே கேள்வி கேட்டு நானே பதில் சொல்றது. அப்ப எதுக்கு நீ வெளியே வரணும்? சரி அவன் யாரா இவ்வளவு பெரிய பொய் சொன்ன பாரு. நான் போயிடுவான். நான் ஏதோ ஏதோ நான் வளர்த்து நடக்கிற விஷயமா ஆமாத்தபடி பல்வேறு சொன்ன உடனே தம்பி நிற்கிறான். நான் பார்க்கணும்னு நீ கேட்டுருந்தா நான் அப்படியே போயிடுவேன். இப்ப எனக்கு சின்ன ஒரு கணக்கு போகணும். அது 3 பேருக்கு தான் கணக்கு போகணும். உட்காந்து கணக்கு கிடையாது. நான் வந்துட்டு வந்து பார்க்கணும். கூட்டாளத்துல பார்க்கற மாதிரி தெரியல. ஒரே ஒரு கணக்கு போட்டு அவங்க கிட்ட கேட்டுட்டு போயிடலாம். நான் முதல்ல வெளியே வந்ததுல இருந்து அந்த பிள்ளைங்க நம்ம பார்க்கற மாதிரி தெரியல. சாமி ஒரு 7 30 மதில் இது கணக்கு. ஒரு ஏரியில 30 மதில். ஒரு மதிலுக்கு 30 கொக்கு. ஒரு கொக்கு ஒன்றுக்கு 30 குஞ்சு. ஒரு குஞ்சு ஒன்றுக்கு காப்படி மொத்தம் எத்தனை படிக்கலாம்? ஏழு திரும்ப ஒரு ஏரியில 30 மதில். ஒரு மதில் ஒண்ணுக்கு 30 கொக்கு. ஒரு கொக்கு ஒண்ணுக்கு 30 குஞ்சு. ஒரு குஞ்சு ஒண்ணுக்கு காப்படி கம்பு. மொத்தம் எத்தனை படிக்கலாம்? அது என்னதான் போறாங்க தாத்தா வயசானா ஏன் உட்காந்து மனதில் பச்சை கணக்கு போவாங்க எழுதுவாங்க. ஆனா அந்த கொள்ளைய கிடையாது. கொள்ளைய அது 3 கை 3 எழுது. அது போய் காலத்துல எல்லாம் எழுதுனா முதல் மதுக்கு கொண்டு வரணும். மீதி 29 மதுக்கு கொண்டு வரணும். மதுரை காட்டும் உனக்கு தெரியா அந்த 3 பிள்ளைங்க போய் எழுதி நம்ம பஞ்சாயத்து தான் பேசிக்கலாம். அது அவங்க எல்லாம் நம்ம பாத்துக்கிறாங்க. இந்த கணக்கு கேட்கிற கேள்விக்கு நான் பதில் சொன்னா நீ கேட்டிருக்கிற கேள்விக்கு நான்
இதெல்லாம் வந்து கேட்க கேட்க பதில் தெரியாத நாளைக்கு சொல்லுவோம் நீ அதுக்கு பதில் சொல்ற மாதிரி இல்லாத கொண்டு ஊர் மஞ்சள் கொண்டு வாங்கி பொருள்கிட்ட போறாங்க அவங்க பார்க்கறதுக்காக போட்டு நம்ம வேலையை நான் சரியா சொல்லுமா என்ன பத்து பேர் 90 வயசு கேள்விக்கு போய் தெரிஞ்சுவாங்க அது ஒரு வகையில்
நாம் தேடி வந்திருப்பது கழகம். நன்றி கிராமம் வந்திருக்கிறோம். மன்னனை பார்க்க வேண்டும். பார்க்கலாம். இதுதான் வழியில் ஒருவர் இருக்கிறாரோ அவர் மூலமாக பார்க்க வேண்டும். யாரப்பா நீ? யார் என்ன பேசுவா? நின்னுடைய வழியில் கேட்கறதா? இல்ல யாருக்காக கேட்கறா? நீ யாரா இருந்தாலும் பேசுவோன்னு கேட்கறா. மன்னனை பார்க்கலாம். அவரு உட்கார்ந்தாரு. நீங்க போய் அவர்கிட்ட பார்த்து நீங்க பேசுனீங்கன்னா உங்களுக்கு எல்லாம் மேலும் என்ன சொல்ற? ஆமா உள்ள இருக்காரா? இருக்காரு. சரி, அவரை நான் பார்க்கலாம். என்ன முயற்சி மாதிரி வாயா. உன்னை வெளியே வெளியே வரணும். வெறும் மகாமுனிவர் வந்திருக்கின்றார். அவர்தான் நானும் சொல்றேன். உங்களுடைய முகமானது செந்தாமரை போல் வளர்க்கக்கூடிய ஒரு வாடி கண்டெடுத்திருப்பதற்கு காரணம் 16 செல்வங்களை பெற்று வாழ வாழ என்று வாழ்த்தீர்களே சுவாமி. எங்களுக்கும் மழலை செல்வம் இல்லாமல் நமக்கு பின் நாட்டு மக்களின் நன்மையும் காப்பதற்கு புத்திர சந்தானம் இல்லையே என்று குறையில் இருக்கிறோம் என்று வைக்கிறார். அப்படியா வரலா மண்டை நீங்களும் சூரிய பரம்பரையில் பிறந்தவர்கள். அயோத்தியாவில் தசரதனுக்கு 4 வேதத்திற்கு சமமாக 4 பிள்ளைகள் பிறந்தார். லட்சுமணன் பரதன் லட்சுமணன் சத்துருக்கன் 4 வேதத்துக்கு சமமாக பிறந்தவர்கள். அப்படி 4 வேதத்துக்கு சமமாக பிறப்பது உங்க தந்தைக்கே பிள்ளை இல்லாமல் பல காலம் இருந்து அவர் உளவுவாகி வசிஷ்ட மகாமுனிவர் யோசனைப்படி கலைக்கூட்டு முனிவரை அழைத்து வந்து புத்திர காமேட்சி யாகம் செய்து அந்த யாகத்திலே தோன்றி தேவக்குளம் ஒக்கிணத்தில் பாயாசம் கொடுக்க 3 மனைவிமார்களுக்கும் கொடுத்தார்கள் தந்தை. அந்த 3 மனைவிமார்களே கௌசல்யா மனைவேற்றி சித்திர மாசம் 1ஆம் தேதி புனர்வசு நட்சத்திரம் வெள்ளிக்கிழமை
கடகளை பிடித்து வந்ததும் உன்னதான நீ கையெழுத்தி தந்தாய். சுமத்திரைக்கு லட்சுமணன் சத்துக்குடம் இருந்தார்கள். இப்படி பிள்ளை இல்லாமல் முன்னணியே யாகம் செய்ததான் பிறந்திருக்கிறார்கள். இருந்தாலும் அப்படி யாகம் செய்து பிறந்த பிள்ளையை உனது தந்தை வயதாகிவிட்டது, ராமருக்கு முடிசூட்ட வேண்டும் என்று அழைத்தார். முடிசூட்டுவதற்கு அனைத்து ஏற்பாடும் செய்து விட்டார். தாய் என்ன செய்தார்? 2 வரம் வேண்டும் என்று கேட்டார் தசரதனிடம். அவரும் கொடுத்து விட்டார். அந்த 2 வரத்தை எந்த நேரத்தில் பயன்படுத்த வேண்டுமோ, ராமன் காடாள வேண்டும், என் மகன் பரதன் நாடாள வேண்டும் வரத்தை கொடுத்தால் மரணம் உச்சாகிவிட்டார். இருந்தாலும் சிற்றங்க நாட்டில் சிறமே கொண்டு தந்தையின் சொல்படி நடக்க வேண்டும் என்று சொன்னது அண்ணன் 14 ஆண்டு காலத்தில் சென்றாரே. நாட்டு மக்கள் எல்லாம் ஒன்று கூறினார்கள், நாட்டுக்கு மன்னன் இல்லை, நீதான் இந்த நாட்டை ஆள வேண்டும் என்று உணவழைத்தார்கள். அப்பொழுது என்ன உழைத்தார்? எப்பொழுது இந்த 14 ஆண்டு கழித்து வந்து இந்த அரேனையில் அமர்கிறாரோ அண்ணன், அதுவரையில் நான் அமர மாட்டேன், நான் இந்த நாட்டுக்கு மன்னனாக மாட்டேன் என்று சொன்னவன் தானே. அண்ணன் மீது அவ்வளவு பக்தி கொண்டவன் தானே, அண்ணன் மீது அவ்வளவு ஆசை வைத்திருந்தவன் தானே. அப்படி இருந்த நீ இப்பொழுது 14 ஆண்டு முடிந்து இப்பொழுது நாட்டை ஆண்டு கொண்டிருக்கிறார். இதுவரையில் அப்படி நினைத்த அண்ணன் இதுவரையில் ஏன் இப்ப அந்த அண்ணனை நினைக்கவில்லை? மூதாதிகளை நீங்க நினைக்காததால் உங்களுக்கு அந்த புத்திர சென்றார். ராமபிரான நினைத்து பக்தியாக அவரை குதித்து பதினையாக பாடினால் உங்களுக்கு புத்திர சந்தானம் உண்டாகும். தொடங்கினால் உங்களுக்கு புத்திர சந்தானம். எங்க பாட்டு இருக்கலாம். இனிமேல் அதோ வரைக்கும் அதோ வரைக்கும் யாராவது சொல்லுவாங்களா? சொல்ல முடியாது. குழந்தை தீப்பின் கத்துது. எங்க குழந்தை கொண்டு
நானே ஏன் தங்க தொட்டிலடா தங்க தொட்டில போடணும் அங்க தொட்டில போடணுமா ரமணா என்னடா டேய் கொள்ளி என்னடா பண்ற கொள்ளா பண்ற என்ன நீ எட்டாம் தேதிமா ஒழுங்கா பிடிக்கல என்ன ஒழுங்கா போடுற கம்மியாச்சு கேப்பா ஓட மாட்டான் ஏன்னா எனக்கு பிடிச்சிக்க நான் எப்படி ஓடுவோம் என்ன பிடிக்கிறான் அடிச்ச ஊத்த கீழே அவங்க அம்மா மேல பேசிக்கிறானோ நீ என்னமா சொல்ற விடுடா ஏய் அழகே நீ என்னடா கால டில்லடா ஆட்டு ஏய் போர் பாடா பாடணுமா அந்த பாடல அப்புறம் பாட வரமாட்டேன் என்ன வாய்க்காடு வருமான்னு கேக்குறேன் ஆட்காட வரமாட்டேன் எவ்வளவு குத்துக்கள் மாதிரி வரம் வாங்கி தவம் வாங்கி குழந்தை பெற்று வச்சிருக்கேன் யாரை எத்தனை வாட்டிலும் குழந்தை விநாயகர் போனாலையோ முருகன் போனாலையோ ஐநாள் போனாலையோ ஐயப்பன் போனாலையோ அது பெரிய அண்டி மலர்ந்த தப்பு மேல பிள்ளை பால் Thank you.
பெத்த குழந்தைங்க அப்படி விட்டு வந்து ஏச்சப்பா பெத்த அம்மா ஆசை மாமா வரலாம் தேவதை வந்து வீடு அம்மா என்ன சொல்ற? குழந்தை பிறந்தது அத சொல்லுங்க. குட்டி போட்டுக்கிறாங்க. என்ன குட்டி? ஒண்ணு பிறந்திருக்கு. மகிழ்ச்சியான செய்தி. ஆமா. என்னங்க அண்ணே, பாத்தீங்களா எவ்வளவு அழகான ஆளு. என்னடா? சொல்லுங்க. குழந்தை நாராயணன் என்ன இது நந்தி கிராமமே ஒரு குடும்பமா இருக்கிறது. அதனாலதான் நீங்க ஒரு சந்தோஷமா இருக்கிறீங்களா? நாரவர் வாயால பேர் வைங்க. இந்த குழந்தைக்கு நாம ஆனா இப்ப எது செய்தாலும் நல்லதா செய்வீங்க. இதுக்கு இன்னும் பலி கொடுக்கலாம்னு நினைக்கிறேன். எது சொன்னாலும் நல்ல வார்த்தையா சொல்லுங்க. இல்ல உள்ளபடி சொல்லிடுங்க. உங்களுக்கு ஒரு அழகான பேரு சொல்லி கொடுக்குறேன். ஏத்து மாத்தி எகடாச்சே ஏதாவது சொல்லிட்டீங்க. இன்னைக்கு இது அர்த்தம் மாத்தணும். இதுவே ஏற்றுமா சாமி, அவன் விளையாட்டுக்காரன். கத்தி எடுத்து நான் காட்டுறத பார்த்தேன். ஏய், போய் ஆடுறாடா. வர்றா. இதுவே ஆண் குழந்தை. ஆண்டவை, ஆண் குழந்தை. நாட்டுக்கு குழந்தை இல்லையே என்ற வருத்தத்தில் இருந்தீர்கள். இருந்தாலும் காமரானை சிந்தித்து பாடினீர்கள், வழிபட்டீர்கள். இப்பொழுது குழந்தை தந்தவர்கள் இதற்கு பெயர் வேண்டும். இந்த நாட்டினுடைய மன்னன் பரதன். இவனுடைய தலையெழுத்து அதுக்கு முதல் எழுத்தாக அது நல்லதுதான். அதுதானே ஆனா நீங்க நல்லதா சொன்னா போந்தாலே அது நல்லா அந்த தலைமையை வந்து என் தலைமை உள்ளது உள்ளபடியாக சொல்லுது. அதனால பரதன் இல்லவா நம்ம நாட்டுடைய மன்னன், இவனுக்கு அந்த தலையெழுத்து முதல் எழுத்தவர் பவக்கண்ணன். நன்மை தீமை பலன்கள். குழந்தை பிறந்தால் எல்லாமே தானம் கிடைத்து பார்ப்பது வழக்கம். அது போன்று சாமி பெயர் வைத்ததோடு இந்த குழந்தை பிறந்தது நாட்டுக்கு, நாட்டு மக்களுக்கு, நமக்கு எப்படி இருக்கு பின்காலத்தில் இருக்கக்கூடிய உண்மைதான். தெரியாது எதுவும் கிடையாது. அம்மா குழந்தை பிறந்தது, பையன் போன நேரம் குழந்தை பிறந்தது நாடு சீரா போமா. அந்த மாதிரி இருக்கக்கூடாது. ஆண் குழந்தையா பிறந்திருக்கிறான். நல்லா வாழ்ந்தா இதை தூக்கி போயிடுவான். ஏய், ஏய், ஒரு அரண்மனையில பிறந்த குழந்தையா திருடி குழந்தை. சாதம் வாழ்றது அரசனும் ஆண்டி ஆயிடுவான். ஆண்டியும் அரசனும் ஆயிடுவான். அப்படியா? இந்த குழந்தை பிறந்திருக்கிற நேரம் அக்கா பையன் பார்த்து கூட கொடுத்துருவான். ஏய், ஒரு வாய் நல்ல வார்த்தை வரும். அவன் பின்னால அப்படிலாம் இருக்கக்கூடாது. கொஞ்சம் கவனமா பார்த்து சொல்லு சாமி சொல்றேன். அதானே இந்த பிள்ளை பிறந்த நேரம் ஒரு அரண்மனையில பிறந்த பிள்ளை போய் சாராயத்து புழைக்க வேண்டிய விளையாட்டு இலவச பட்டத்துக்கு வைக்கிறதா? நீ நாட்டுக்கு வந்து 100 ரூபாய் பிச்சை எடுக்கலாம். ஏன் அதான் நிலைமை. என்னதான் செஞ்சாரு? சரி, இந்த குழந்தை பிறந்திருக்கிற நேரம் நல்லாவே சொல்லணும். இல்ல பெரியார் பண்ணி கொடுத்தாங்க.
ஏய் ஜனடா என்ன உனக்கு சிந்தனை அதிலே இருக்குது ஏதோ குச்சியில் வரதா சுவாமி இந்த குழந்தை பிறந்தது நேரம் 48 நாள் வரை நான் உங்களிடம் இருக்கும் அண்ணா கட்டி கொஞ்சம் மடக்கி கொட்டில டேய் சரியா உன் அத்தனை என்ன சொன்னா உண்மையா சொல்லு நல்லதா உள்ள போகணும் உயிரோட உள்ள போகணும்னா ஒழுங்கா சொல்லிட்டு உள்ள போயிட்டு இருக்கணும் நீ காலை வைக்கும் போதே தெரியுது குடிசேரா போக போகுது ஏன் கொட்டாட்டி நீ குழந்தை போறது தப்பு கிடையாது டேய் என்ன பெரிய கோயில் குடிசேர நாட்டுமே காலம் கடந்து கொண்டே பிறந்ததா நீ எப்படி அந்த வார்த்தை சொல்லலாம் உனக்கு இது வேணுமா இது வேணுமா டேய், டேய். நீ அங்க இருந்து வந்ததே முதல் தப்பு உள்ள போற 2 வயசுக்கு நீ அதோட நீ ஓடி போயிடு இப்ப உத்தரவு கொடுத்துட்ட ஆமா இனிமே இந்த வார்த்தை வருமா எப்படி 48 நாள்ல குழந்தை காணாம போகும் காணாம போயிருந்தா சொல்றான் 48 நாள் வரைக்கும் உங்க கையில இருக்கும் 49வது நாள் மாற்றாவது நாள் காலாவது நாள் இப்ப காணாம போகும். சாமி இது எந்த நாடு இது எப்படியாப்பட்ட நாடு அயோத்தியாவுக்கு உட்பட்டது அதனால இந்த தந்தி கிராமத்துல அயோத்தியாவுடைய ஆணி 56 தேசத்தில் தலை சிறந்த விளங்கக்கூடிய நகரம் அயோத்தியாவில் வரக்கூடிய ராமச்சந்திரமூர்த்தி அவர் கணக்கு மறுகளை கிடையாது அப்படியாப்பட்ட வில்லாயிருந்து ராம சங்காரம் முடிச்சவர் எங்க நாட்டுல வந்து எவன யான் வந்து திரும்பி அதனால இப்ப நீங்க நீ எப்படி இந்த வார்த்தை சொல்லலாம் சொல்லுவியா நான் இலத்தினார ஏடா இத்தனை காவலாளிகள் இருந்து இப்படி ஏற்படுவானா இந்த நாடு எப்படிப்பட்ட இந்த நாட்டில் இந்த குழந்தை யாரும் கடவுள் சொல்லிட்டு போனாலும் நீ காவலாளிகள் எத்தனை காவலாளிகள் இருக்கின்றார்கள் நான் என்ன பண்றேன் அவங்க நாட்டுக்கு நான் எங்கே இருக்கிற வாய்ப்பு கவனிக்கிறதுமே எல்லாம் காவலாளிகள் கூட அமைச்சு வைக்கிறேன் எல்லாரும் நிக்க வைக்கிறேன் யாரும் பிள்ளைக்கு இந்த அகடலையும்